பாரம்பரிய மருத்துவ முறைகள் மற்றும் குணப்படுத்தும் கலைகளின் ஆழமான கருத்துக்கள் மற்றும் அதன் நடைமுறைகளை நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நான் அணுகுகிறேன். உண்மையில் சொல்லப்போனால், இந்தியாவில் வாழும் நமக்கு பொறுத்தவரை, இது வெறும் பழைய விஷயம் மட்டுமல்ல. அடிப்படையில இது ஒரு மிக முக்கியமான நவீனமான கருத்து என்று தான் நான் கருதுகிறேன். இதைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும்போது, இது ஏன் ஒரு நவீன கருத்து என்று நான் சொல்றேன் என்பதற்கான காரணத்தை நான் விளக்குகிறேன். அது ஒரு பாரம்பரிய நடைமுறை. அதை நாம் ஆயுர்வேதம் என்று அழைப்போம். ஆனால் நான் ஆயுர்வேதம் என்று சொல்லும்போது, அது சித்த மருத்துவம் மற்றும் அது தொடர்பான அனைத்து மருத்துவ மற்றும் குணப்படுத்தும் அறிவு வடிவங்களையும் குறிக்கிறது. எனவே அவற்றை நாம் தவிர்க்கக்கூடாது. மேலும் ஏன் நாம் இதை கலாச்சார பாரம்பரியத்துடன் தொடர்புபடுத்துகிறோம்? அதாவது கலாச்சார பாரம்பரியம் என்ற கருத்தாக்கம், இது ஒரு நவீன தொடர்பு ஆகும். நவீன காலம் என்று நான் சொல்றது 20ஆம் நூற்றாண்டு அல்லது அது போன்ற காலத்தை தான். மேலும் ஏன் நவீன காலம்? அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கட்டமைப்பு, ஃப்ரேமிங் என்ற வார்த்தையை குறிப்பிட்டீர்கள். இது உண்மையில் ஒரு மேற்கத்திய கட்டமைப்பு. இதை நாம் விமர்சனமின்றி ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக, நமது நடைமுறைகள், முறைகள் மற்றும் நாம் பரம்பரை டிரான்ஸ்மிஷன் என்று அழைக்கும் விஷயங்கள் தொடர்ந்து அழிந்து வருவதாலும், சிதைந்து வருவதாலும் இதை நாம் ஏற்றுக்கொண்டோம். எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் இருந்துதான் நான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள், அதன் நடைமுறைகள் மற்றும் அந்த காலத்து அறிவுத் தொகுப்புகளை மிக ஆழமாக பார்க்கிறேன். இது மிகவும் முக்கியமானது. எனவே ஆம், அதன் கலாச்சார பாரம்பரிய பகுதியை எடுத்துக்கொண்டால், ஏன் அதை நாம் கலாச்சார பாரம்பரியம் என்று அழைக்கிறோம்? முதலாவதாக ஏன் அதை அப்படி அழைக்க வேண்டும்? ஏனென்றால், ஒரு மருத்துவ முறை அல்லது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பராமரிக்கும் முறை, இது சமீப காலமாக புழக்கத்திற்கு வந்துள்ள மற்றொரு கருத்தாகும். ஏனெனில், மக்கள் ஆரோக்கியம் என்பதை விட நல்வாழ்வு, வெல்பீயிங் என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறார்கள். இது ஏதோ ஒரு குணப்படுத்தும் மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் செயலற்ற நபராக இருப்பதைக் காட்டிலும் ஒரு சுறுசுறுப்பான பங்களிப்பை இது குறிக்கிறது. இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையில் திரிதோஷங்களுக்கு இடையே உங்கள் சமநிலையை பேணுவதற்கான ஆயுர்வேத அணுகுமுறை, நல்வாழ்வு அணுகுமுறையின் ஒரு அடையாளமாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் அதற்காக உழைக்க வேண்டும், மேலும் அதைப் பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்.